அமெரிக்காவினுடைய நிலைநிற்புக்காக கிரீன்லாண்டை நம்ம வாங்கி தான் ஆகணும். சீக்கிரமாக கிரீன்லாண்டை வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருக்காருங்க. எங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி நாங்கள் கிரீன்லாண்டை இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாகின்றன. ஐயோ அப்படின்னா கிரீன்லாண்டை சுற்றி செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டென்மார்க் விரும்புகிறது. உடனடியாக செக்யூரிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எப்பா திருட்டு பைய அதை வேணும்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை திருடிட்டானா என்ன செய்யறது, அதனால நாங்கள் கிரீன்லாண்டை சுற்றி எங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை அதிகப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் இன்று டென்மார்க்கால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் அப்டேட்ல இப்போ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா செய்திருக்கக்கூடிய சில சித்து விளையாட்டுகளும் உக்ரைன் அதற்கு தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவில் கேட்கப்பட்டு வருது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷத்தினுடைய கிட்ஸ் பெஸ்டியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரீமியம் டாய்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீலவ்டு புக்ஸ், ஃபாரின்லலாம் இருக்கக்கூடிய பப்பட் புக்ஸு, போர்ட் புக்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய அறிவை வளர்க்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு கற்பனை கதைகள், உண்மை கதைகள், ஹிஸ்ட்ரி இப்படின்னு சொல்கிற ப்ரீமியம் புக்ஸ் அப்படிங்கிறது நாம் கிட்ஸ் பெஸ்டியில் கொடுக்க போகிறோம். ஆனால் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன புக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உடனுக்குடன் பகிரப்படும். இன்னும் 5 தினங்களில் இந்த ப்ரீலவ்டு புக்ஸ் அப்படிங்கிறத நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வேணும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம ப்ரைஸில் கிடைக்க ரொம்ப சீப்பான பட் பெஸ்ட்டான ப்ரீமியமான புக்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது. வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய டாய்ஸ் அப்டேட், நிறைய புக்ஸ் அப்டேட் அப்படிங்கிறது அதில் வரும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லேட்டாக இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது தான் இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. இதே மாதிரி என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இன்னும் 2 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு தான் ஐரோப்பிய ஒன்றியமே அலறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச இந்த முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய தருணங்கள் இருந்தது. உக்ரைன் நமக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க, உக்ரைன் நமக்கு எதிராக எதுவும் போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருந்துட்டேன். பட் என்னுடைய நம்பிக்கை கொஞ்சமாக பொய்த்து போனது. பரவாயில்ல, இப்போவாவது நாங்கள் உக்ரைனுக்குள்ளே போகணுமே அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காரு புட்டின் அவர்கள். சரி, புட்டின் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னா கடந்த ஒரு 12 மாதங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் பிடித்தெடுக்கப்பட்ட நிலங்களினுடைய அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 2350 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 907 சதுர மைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2350 சதுர கிலோமீட்டரை நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம். உக்ரைனுடைய இடம் யாருடைய கைக்குள் வந்திருக்கிறது? இப்போது ரஷ்யாவினுடைய கைக்குள் வந்திருக்கு. ரஷ்யாவின் கைக்குள் வந்தது மட்டும் கிடையாது, அதை ரஷ்யா அவங்களுடைய நாட்டினுடைய பகுதிகள் தான், அங்கே ரஷ்ய மொழி தான் இருக்கணும், ரஷ்யாவினுடைய சிலபஸ் தான் இருக்கணும், ரஷ்யாவினுடைய சட்ட திட்டங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் என்னவா இருக்கு, இப்போ பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே ரஷ்யா உக்ரைனை இன்வைட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா இதை விட பெரிய உலக அரசியல் மாற்றங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஜோ பைடன் அவர்களுடைய சில கடைசி வருடங்கள்ல வந்த ஒரு நிகழ்வாக இருந்ததால் பெரிய அளவில் அமெரிக்காவால் நேரடியா இந்த யுத்தத்துல களமாட முடியல. ஆனா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவுக்குள்ள ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி உக்ரைன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெரிய அளவில் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்ஃபீல்டு மற்றும் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதலை நடத்திட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் 10 மடங்கு அதிகமான தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தது மாதிரியே கடந்த 24 மணி நேரங்களில் ரஷ்யா 140க்கும் அதிகமான ஏரியாஸ் மேல தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ட்ரூப்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வச்சுட்டும், மிசைல் ட்ரூப்ஸை வைத்தும், ஆர்ட்லரி ட்ரூப்ஸை வச்சும் ரஷ்யா இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் உக்ரைனுடைய முக்கியமான இடங்களை அவங்க அழித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டை சீக்கிரமா வெளியிட போகிறோம் என்கிற தகவலையும் கொடுத்திருக்காங்க. ஸோ 140 ஏரியா அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஏரியாவுக்கு மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்தினால நாங்கள் இந்த 140 ஏரியாவுக்கு மேலே தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். உக்ரைனுடைய ஆர்மி லாசஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 380க்கும் அதிகமான உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலில் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பிக்கப் ட்ரக்ஸாக இருக்கட்டும், 152 mm
அக்ஸ்டாஷியா செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரி சிஸ்டமாக இருக்கட்டும், 122 mm மோட்டரைஸ்டு ஆர்ட்லரி சிஸ்டமாக இருக்கட்டும், 122 mm D30 ஹாவிட்ஸஸாக இருக்கட்டும், அமெரிக்கா மேடு 105 mm M11 ஆர்ட்லரி கன்ஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது உக்ரைன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் விக்கி, ஏதோ வடகொரியா பெரிய ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னியே, அதனுடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்க வேண்டியது ரஷ்யாவினுடைய பிரம்மாண்டமான ஒரு ராட்சத கப்பல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் வாட்டரில் மூழ்கி விட்டது அப்படிங்கிற தகவல் தான். ரஷ்யாவினுடைய பல்கி ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பல்க் கேரியராக இருந்தது. அதனுடைய பெயர் ஒர்சா மேஜர் அப்படிங்கிறது தான். இந்த ஒர்சா மேஜர் அப்படிங்கிற இந்த கப்பல் பல டன் வெயிட்டை தாங்கக்கூடியது. இந்த ஒர்சா மேஜர் அப்படிங்கிறது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து விளாடிவோஸ்டோக்கு போயிட்டு இருக்கு. கடந்த 23ஆம் தேதி திடீர்னு பார்த்தா இதில் என்ஜின் ரூமில் ஏதோ ஒரு கோளாறு, என்ஜின் ரூம் வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகிறது. அப்படி வெடித்து சிதறிய அந்த என்ஜின் ரூம்லேருந்து வந்த அந்த எஃபெக்ட் காரணமாக ஒர்சா மேஜர் அப்படிங்கிறது தண்ணீரில் மூழ்கி விட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒர்சா மேஜர் அப்படிங்கிற இந்த பல்கியான கப்பல் தண்ணீரில் மூழ்கிறதுக்கு முன்னாடி அதில் 14 க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இந்த 14 நபர்களையும் காப்பாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியானாலும் இந்த ஒர்சா மேஜர் அப்படிங்கிற இந்த கப்பலில் என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா இது ஒரு பல்கி ஷிப் அப்படின்னு சொன்னோம்ல, இது வழியாகத்தான் வடகொரியாவிலேருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், அவங்களுடைய ஷெல்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு வரும். ரஷ்யா வேறு யாருக்காவது வேறு ஏதாவது நாடுகளுக்கு அவங்களுடைய ஏதாவது ஒரு பொருளை அனுப்புவதற்கு இந்த மாதிரியான கப்பல்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்ததாம். பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின்படி இது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பா என்று கேட்டால் ரஷ்யாவினுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. லிபர் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் கிரேன், அது 2 மொபைல் கிரேன் அப்படிங்கிறது இருந்ததாகவும், இந்த 2 மொபைல் கிரேன் மற்றும் கிட்டத்தட்ட 2 45 டன் ஹேட்சஸ், இது எல்லாமே ரஷ்யா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது ப்ராஜெக்ட் 10510 அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தான். ஸோ ப்ராஜெக்ட் 10510 அப்படின்னு சொல்றது ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர். இந்த நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர் செய்வதற்காகத்தான் இந்த கிரெயின்ஸாக இருக்கட்டும், இந்த ஹேச்சராக இருக்கட்டும், இந்த கப்பலில் வச்சு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் தான் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு வெடித்து சிதறி இந்த கப்பல் மூழ்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்சா மேஜர் அப்படிங்கிறது பொதுவாக ஸ்பார்டா 3 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இந்த ஸ்பார்டா 3ல தான் கார்கோ அப்படிங்கிறது, அதாவது சிரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கோ இல்லாட்டி ரஷ்யாவிலேருந்து சிரியா, ரஷ்யாவிலேருந்து வடகொரியாவுக்கோ பலவிதமான கார்கோ அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிற தகவல் இருப்பதால் ஒருவேளை ரஷ்யாவினுடைய முக்கியமான ஷிப்மெண்ட் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஸ்பெயின் நாட்டுக்கிட்ட வரும்போது இதில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் இது கடலில் மூழ்கி இருக்கலாம். பட் இதுக்குள்ளே இருந்தது கிரெயின்ஸ் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள ஆயுதங்களும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இப்போ இதில் ஆயுதங்கள் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க அதில் ஆயுதங்கள் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர்பஸ்க்காக எங்களுடைய ப்ராஜெக்ட் 10510க்காக மட்டும்தான் நாங்கள் அந்த கப்பலை பயன்படுத்திட்டு இருந்தோம், அதனால் அது மூழ்கி விட்டது அப்படின்னு சொன்னாலும் அதற்கான விசாரணையை, ஏன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்வேஸில் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது இந்த நாட்டுக்கு தான் சொந்தம் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுலாம் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கப்பலினுடைய எஞ்சிய பாகங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது உண்மைகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கே அது சொந்தமாக மாறிவிடும். அதன் அடிப்படையில் அமெரிக்காவும் இதற்கான விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 14 க்ரூ மெம்பர்ஸ் அவங்க கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னும், ஏன்னா அவங்க காப்பாற்றப்பட்டு விட்டார்கள், அவங்க காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இது உண்மையிலேயே விபத்து தானா, மிசைல் ஏதாவது அட்டாக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இதனுடைய விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவினுடைய இந்த கப்பல் மூழ்கி இருப்பது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா பிளாக் சீல இப்போ ரஷ்யாவினுடைய கப்பல்களை தொடர்ச்சியாக உக்ரைனுடைய ட்ரோன் கப்பல் அப்படிங்கிறது அழித்து வந்தது. இப்போ ட்ரோன் கப்பல் அதிக அளவு உக்ரைனால் செலுத்த முடியாத நிலைமை இருப்பதால், ஏன்னா ட்ரோன் கப்பலுக்கான கில்லர் அப்படிங்கிறத யார் களமிறக்கிட்டாங்க, ரஷ்யா களமிறக்கிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் கடற்படைக்கான ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தரைப்படை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே மனிதர்களும் மோதிக்கொண்டார்கள், அதன் பிறகு விமானங்களும் மனிதர்களும் மோதினார்கள். ஆனால் இப்போ அந்த கேப்பை இன்னும் ஃபில் பண்ணுறதுக்காக விமானங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸும் மனிதர்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரோன்ஸ் மனிதர் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் ரொம்ப டெட்லி காம்பினேஷன். எதிரி நாட்டுக்கு ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு பரம எதிரியாக பார்க்கப்படக்கூடிய நேரம். ஏன்னா ட்ரோன் அட்டாக் வழியாகத்தான் பல இராணுவ வீரர்களும் இப்போது கொல்லப்படுகிறார்கள், பல இராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிறது சுக்குநூறாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில்
இப்போ ஒரு கேப் கடற்படையில் இருக்குது. எப்படி விமானப்படையில் அந்த கேப் ஃபில் செய்யப்பட்டதோ அதே மாதிரி கப்பற்படையில் அந்த கேப் இருப்பதை ஆளில்லா கப்பல்களை வைத்து ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல நாடுகள் முயற்சி செஞ்சாலும் ஆளில்லா விமானங்கள் வெற்றி அடைந்த மாதிரி ஆளில்லா கப்பல்கள் வெற்றி அடைவது அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அதற்கான முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்படலை. இன்னும் பல நாடுகளும் புது புது முயற்சியுடன் புது புது ஆளில்லா கப்பல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த ஆளில்லா கப்பல் அப்படிங்கிறது கப்பற்படைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை முதல்லயே நாங்கள் இன்வைட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ரஷ்யா பேசியிருப்பதும் அதன் பிறகு உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பதும் அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா மற்றும் இன்னும் சில நாடுகள் அவங்களுடைய உலக அரசியலினுடைய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதும் அது இல்லாமல் ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு கப்பல் நீரில் மூழ்கியதும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 தினங்களாகவே அவங்களுடைய ட்ரோன் அட்டாக்கை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இதே மாதிரி இன்னும் பல தகவலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பொக்கிஷம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டிக்கான ப்ரீமியம் புக்ஸ், ப்ரீலவ்டு புக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு புக் வந்த உடனே அதை ஃபோட்டோ பிடித்து இந்த புக் வந்திருக்கு, இதுதான் லிங்க், நம்முடைய வெப்சைட் லிங்க் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். அந்த வெப்சைட் லிங்கில் யார் ஃபஸ்ட்டு போய் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த புக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ப்ரீலவ்டு புக்ஸ், ஃபாரின்லேருந்துலாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது விலை ரொம்ப குறைவாக கொடுக்க போகிறோம். ஒரு நேரத்தில் 1-2 புத்தகங்கள் மட்டும்தான் அந்த டைப் புத்தகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தடில் தான் இது போக போகுது. அதுக்காக தான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அடிக்கடி நீங்கள் அதை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த புத்தகங்கள் வந்திருக்கு, எந்த ஜேர்னலில் வந்திருக்கு, எப்படியான புத்தகங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கும். டாய்ஸ்க்கான அப்டேட்டும் வந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.